கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு அதிமுக கழக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் ராணி தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் நிலா சமூக சேவை மற்றும் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஏராளமான பெண்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் என பலர் பங்கேற்றனர். வேப்பமூடு சந்திப்பு வழியாக கோர்ட் ரோடு சாலையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் பாலியல் குற்றத்திற்கு எதிராக விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியதுடன் பயிற்சி மருத்துவர் கொலையில் விரைந்து தண்டனை வழங்க வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இளம்பெண் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒப்பாரி வைத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலக்கோடு அருகே உள்ள தோமலஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனது மனைவி நந்தினியை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நந்தினி சீலிங் ஃபேனில் தூக்குமாட்டி இறந்ததாக அவரது பெற்றோருக்கு தகவல் கூறப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த நந்தினியின் பெற்றோர் மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். விடிய ஆட்சியில் காவல்துறையிடம் அளிக்கும் புகார் மீது உரிய விசாரணை நடத்தப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் அருகே நில ஆக்கிரமிப்பை அகற்றித்தரக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. மாசிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த இந்திராணி என்பவருக்கு சொந்தமாக 11 சென்ட் நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. அதனை போலியாக பத்திரம் செய்து ஆக்கிரமித்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த இந்திராணி தன் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தை கடைகளை ஏலம் விடுவது முன்னறிவிப்பின்றி ஒத்திவைக்கப்பட்டதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலூர் நகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தை கடைகளின் ஏல அறிவிப்பு சில தினங்களுக்கு முன் நகராட்சி நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு வியாபாரிகளும் விவசாயிகளும் காசோலையுடன் நகராட்சி அலுவலகத்துக்கு வந்தனர். அப்போது திடீரென மேலூர் நகராட்சி ஊழியர்கள் மறுதேதி குறிப்பிடாமல் ஏலம் ஒத்திவைக்கப்படுவதாக ஆணையாளர் கையொப்பமின்றி நோட்டீஸ் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் மூலம் விடிய அரசின் கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாக தினசரி சந்தையை ஏலம் விடுவதில் நகராட்சி நிர்வாகம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சந்தைப்பேட்டை வணிக வளாகத்தில் சில மாதங்களுக்கு முன்பு சாலை விரிவாக்க பணி நடைபெற்றது. அப்போது மழைநீர் வடிகால் முறையாக அமைக்கப்படாததால் சாலையின் இருபுறங்களிலும் மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கி நிற்கிறது. இதனால் கொசுக்கள் பரவி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் கழிவுநீர் தேங்காமல் இருக்க கால்வாய் அமைத்து தர வேண்டும் என விடியா அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.